இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்ததுக்கும் இப்ப பார்க்க போற அந்த வீடியோக்கும் நிறைய சம்பந்தங்கள் இருக்கு. பாருங்க அந்த வீடியோவை. திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சி சேர்ந்தவர் 38 நாடாளுமன்றத்தில் இருக்கின்றார். ஏன் இந்த காவிரி பிரச்சனை எழுப்ப? காவேரி பிரச்சனை பற்றி நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் பேசவில்லை என்பதை இங்க எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுகிறார். நாம் பேசியதை நிரூபிக்கவா? பேசியிருப்பதை நிரூபிக்கவா? இல்லாத பொருளாதாரம் சொல்லக்கூடாது. ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. பேசவில்லை என்பது அதுவும் சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதுதான் மரபா? ஏன் வெறும் பேசிட்டா போதுமா? ஏன் உங்களுக்கு 38 பேர் இருக்கிறீங்க, ஏன் அவை ஒத்திவைக்கலாம்ல? அந்த துணிச்சல் உங்களிடத்துல காணல. துணிச்சலை பற்றி எதிர்க்கட்சி தலைவர் எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்ன துணிச்சல் என்பது எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அதை எங்க சொல்லி இந்த அவையில மரபை மீற வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களும் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். ரோசாவுடைய குறைகளை பேசுவதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. இதுவரையில் பேசியது நான் ஏதாவது குறுக்கிட்டு என்ன ஏன் இப்படி பேசுன்னு கேட்டேன்னா, தவறான தகவலை சொல்லுவதுதான் தவறு என்று நான் மறுக்கிறேனே தவிர வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் இருக்கக்கூடிய உரிமையை நான் தடுக்க விரும்பல. அதுல நுழைவதும் மரபல்ல, முறையும் அல்ல. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை. ஆனால் தவறான கருத்துக்களை இந்த அவையில பதிவு செய்யும் போது அதை மறுப்பது என்பது என்னுடைய கடமை. அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நம்மளை கேள்வி கேட்கிறாருன்னா இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு பதில் சொல்லணும். அதுதான் ஒரு ஆளுங்கட்சியினுடைய அரசியல். அதை விட்டுவிட்டு வீட்டுக்கு போயிட்டு 7 மணி நேரம் கழிச்சு சுட்டு போடக்கூடாது. ஓகேவா?